அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் கடவுளுடைய சித்தம் நிறைவேறட்டும். என்ன நேர்ந்தாலும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் சிறந்தது என்று வாழும் மனிதர்கள் எப்பொழுதுமே இயல்பாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர் இவாஞ்சலிஸ்டா டோரிசெல்லி என்ற விஞ்ஞானி. இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். பாரோமீட்டர், அதாவது காற்றழுத்த மானியை கண்டுபிடித்த விஞ்ஞானி. இவர் இந்த காற்றழுத்த மானியை கண்டுபிடிப்பதற்காக கடுமையாக உழைத்து வந்த காலகட்டம் அது. அன்றாடம் நடைமுறையில் சூழ்நிலைக்கேற்ப வளிமண்டலத்தில் ஏற்படும் அழுத்தங்களை குறித்து பற்பல கருத்துக்களை கண்டுபிடித்து அவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒரு பகுதியாக காகிதங்களில் அவற்றை எழுதி வைத்திருந்தார். 20 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து எழுதி வைத்திருந்த கருத்துக்களில் ஒரு பெரும் பகுதியை தனது அலுவலக அறையில் இருந்த மேஜை மீது வைத்திருந்தார். இந்த நேரத்தில் தன்னிடம் பணிபுரிந்து வந்த வேலைக்காரி வார விடுமுறை எடுத்துக்கொண்டார். அந்த பணிப்பெண் தனக்கு பதிலாக மற்றொரு பணிப்பெண்ணை அமர்த்திவிட்டு சென்றாள். அன்றைய நாளில் எவாஞ்சலிஸ்டா வழக்கமான மாலை நடைப்பயிற்சிக்காக வெளியே சென்றிருந்தார். நடைப்பயிற்சி முடிந்து வழக்கம் போல் தன் அறைக்குள் வந்தார். அப்பொழுது தன்னுடைய மேஜையில் வைக்கப்பட்டிருந்த பழைய காகித கட்டுக்களை காணாது திடுக்கிட்டார். அதற்கு பதில் வெள்ளை வெளைரென எதுவும் எழுதப்படாத புதிய காகிதங்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. அவர் அந்த புதிய பணிப்பெண்ணை அழைத்து, மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த என்னுடைய பழைய காகிதங்கள் எங்கே என்று கேட்டார். உடனே அந்த பணிப்பெண்ணும், ஓ, அந்த பழைய காகிதங்களா? ஐயா, நான் உங்கள் அறையை சுத்தம் செய்ய போனேன். அப்போது நிறைய பழைய காகிதங்கள் உங்கள் மேஜையை அடைத்து கொண்டிருந்தன. தூசி ஆங்காங்கே இருந்தது. அதனால் எல்லாவற்றையும் அள்ளி நெருப்பில் போட்டுவிட்டேன். அதற்கு பதில் சுத்தமான வெள்ளை காகிதங்களை நீங்கள் பயன்படுத்துவதற்காக அங்கு வைத்திருக்கிறேன் என்று கூறினாள். 20 ஆண்டுகள் கடினமாக உழைத்த உழைப்பின் கண்டுபிடிப்புகளை நெருப்பு எரித்து சாம்பலாக்கிவிட்டது. எவாஞ்சலிஸ்டா கோபப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அமைதியாக இருந்தார். அந்த பணிப்பெண் மீது அவர் கோபத்தை காட்டவில்லை. மாறாக, இறைவா, உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று விண்ணகத்தை பார்த்து கூறினார். அந்த பணிப்பெண்ணிடம் எந்த கடும் சொல்லும் கூறாது, அவருடைய மனதை காயப்படுத்தாது அமைதியாக இருந்தார். என்ன நேர்ந்தாலும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் சிறந்தது என்று நம்பினார். கோபத்தை கட்டுப்படுத்தினார். மீண்டும் உழைத்து பாரோமீட்டரை கண்டுபிடித்தார்.